படப்பிடிப்பு தளத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிருங்கள் ஐயா. இது கொஞ்சம் இந்த கேள்விக்கு விடை சொல்கிறது கொஞ்சம் தேக்கமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒன்றும் பெருசாக சினிமா உலகத்தில் சாதிச்சேன்னுலாம் சொல்ல முடியாது. என் நண்பர், இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய விருமாண்டி படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேக்கு நான் போனபோது தான் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கு நான் விடை சொன்னேன். அவ்வளோ பயம் இருந்தது எனக்கு. இன்றைக்கி ஒரு 30 படம் நான் நடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு 5 படம் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அவர் தான் ஒரு காரணம். மோதிர கையில் குட்டுப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு பெருமை உண்டு. முதல் படமே எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் ஷாட்டே ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல 2000-3000 பேர் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 300 காளைகள், ஜல்லிக்கட்டு பிடிக்கிறவங்க எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. டைரக்ஷன் வந்து கமல். அவர் கேமராவுக்கு முன்னாடி இருந்து மைக்கில் சொல்கிறாரு, அந்த 13வது சீன் பேசுங்க அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறப்ப நான் கூட இருந்தேன். மதுரை படம் இல்லையா, 13வது சீன் இருக்குல்ல, அந்த சீனு உங்களுக்கு நான் இப்போ நம்ம பேசுகிற பாருங்க, அதை பேசுங்கிறாரு. மேடை நிற்கிறோம், திட்டி வாசலில், கீழே மாடு நிற்கிது, கொம்பு சீவப்பட்டு. இந்த படத்தில் ஒரு ஆச்சரியம் பார்க்கலாம். இதில் தான் தமிழ் படத்தில் எத்தனையோ படத்தில் ஜல்லிக்கட்டு வந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே மாதிரி வாழ வைத்த தெய்வம், அதே மாதிரி தாய்க்கு பின்தாரம், அப்புறம் முரட்டு காளை, எல்லா படங்களும் வந்திருக்குது. ராமராஜன் படத்தில் கூட ஒரு பாட்டு பாடி காளை அடக்குவார். எல்லாத்துலேயுமே மூக்கடாங்கயிறு போட்டிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் மூக்கடாங்கயிறு இருக்காது. பாஞ்சு சீறிட்டு வரும். மேலே நிற்கிறோம் எல்லோரும். இந்த பக்கம் இவர் நெப்போலியன், இந்த பக்கம் பசுபதி, அதே மாதிரி பாலாசிங் எல்லாம் நிற்கிறாங்க. மைக்கு என் கையில் இருக்குது. ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நான் டைலாக் பேச ஆரம்பிக்கணும். இந்த ஒரு மாட்டை பிடிக்காத, இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி பேசணும். என் பக்கத்தில் இருந்த ஒருத்தன், இந்த ஷூட்டிங் பார்க்க வந்த ஒருத்தன் என் பக்கத்தாள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், இவர் எப்படியே தள்ளி விட்டால் அந்த கொம்பளை விழுவார்ல அப்படின்னு கேட்டான். எனக்கு அது காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க, லேசாக தடிக்க விழுந்தானே கரெக்டாக மாட்டு மேலே தான் விழுவேன் நான். அப்புறம் நான் அதெல்லாம் மீறி அந்த இதை பேசினேன். அப்போ எஸ்என் லட்சுமி அந்த அம்மா வந்து, என் மைக்கே என்ன என் பேரனை கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு அந்த இது சொல்லும். அந்த டைலாக்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் இப்போ ரூமுக்கு போகிறபோது சார் என்ன சொன்னார், நீங்கள் போகிற வண்டியில் அவங்க எஸ்என் லட்சுமியை ஏற்றிட்டு போயிருங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், அந்த அம்மா முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த அம்மாட்ட, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மான்னு. நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நல்லா இருந்துச்சு உங்கள் நடிப்பெல்லாம் எனக்கு. சரி அப்படின்ட்டு இருந்துச்சு அந்த அம்மா. அது என்ன நினச்சிருக்கு, என்னை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சிருக்கு. அப்புறம் நான் என்ன கேட்டேன், ஒரு கேள்வி, அம்மா அந்த எம்ஜிஆர் படம் ஒன்றில் புலியோட சண்டை ஓடுவீங்கல்லம்மா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். பாக்தா திருடன்னு நம்ம ஒரு படம் எனக்கு மறந்து போச்சு. சொன்ன உடனே படாருன்னு திரும்பி பார்த்து, நீங்கள் யாரியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்குள்ளே கூட வந்து டிரைவர் சொன்னார், அம்மா அந்த கதை வசனமே ஐயாவோட சேர்ந்து, கமல் ஐயாவோட சேர்ந்து இவர் தான் எழுதுகிறாரு, இவர் பேராசிரியர். ஒன்று அந்த அம்மா அப்படியே அசந்து போய், வண்டியை வீட்டுக்கு திருப்புங்க அப்படின்னு சொல்லி, ஐயா வீட்டுக்கு வாங்க, நான் விருதுநகர் தாயா, ஒரு 10 நிமிஷம் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளால் இங்கே ஆசீர்வாதம் பண்ணுமையா அப்படின்னு அந்த தெருவில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னை வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் களைக்கடிச்சிச்சு அந்த அம்மா. எவ்வளோ பெரிய ஸ்டார், எத்தனை ஆச்சரியம். அது சொல்லுது, ஐயா நான் என்ன நினச்சிட்டேன், உங்களை ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் நினச்சேன் ஐயா, நீங்கள் மதுரைக்காரர் பேராசிரியருங்கிற விஷயத்தை பார்த்த உடனே, எங்களை போன்றவங்களுக்கெல்லாம் கல்வி பெருசாக கிடையாதுயா, ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் கூட இருந்தால் எங்களுக்கு எல்லா படிப்பும் வந்துடுவியா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு என்ன அனுப்புனாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்என் லட்சுமி வந்து அவங்க நடிக்காத படம் இல்லை. எம்ஜிஆருக்கு அம்மாவா, சிவாஜிக்கு கூட எல்லாமா நடிச்சிருக்கிறாங்க. கமலுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைகளில் அவங்க ஒருத்தவங்க. அதை காட்டில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாடகங்கள் பெண்களாக போட்ட நாடகக்குழுவில் அவங்களே ஆண் வேடம் போட்டு நடிச்சிருக்காங்க, இயக்குனராகவும் இருந்திருக்கிறாங்க. இப்படி